இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சரியா சொல்லணும்னா சைனா பாகிஸ்தானை நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக ரஃபேல் போர் விமானத்தை நம்ம வாங்க போறோம். அதுவும் பர்டிகுலரா உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் எல்லாருமே 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள் வரிசையில இந்தியாவும் இணையறதுக்காக நம்ம ஆல்ரெடி AMCA ப்ராஜெக்டை நோக்கி முன்னாடி போயிட்டு இருக்கோம். பட் அதை உடனடியா வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்மார்ட்டா 5ஆம் தலைமுறை போர் விமானம் வாங்குறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா அமெரிக்காவுக்கு நமக்கு ஆகாது. அதை தாண்டி ரஷ்யாட்டு இருந்து நம்ம வாங்கினா நிறைய பொருளாதார தடைகள் மறுபடியும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்முடைய உண்மையான நாயகன் ஆபரேஷன் சிந்தூர் நாயகன் ரஃபேல் போர் விமானத்தை வாங்குறதுக்கு இந்தியா முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. ரஃபேல் போர் விமானத்துல இந்தியா எந்த வகை வேரியண்டா வாங்க போறோம், அதை தாண்டி இது AMCAவுக்கும் ரஃபேலுக்கும் காஸ்ட் வைஸ் பார்த்தா எது பெட்டரா இருக்கும், இதுல இருக்க ரேடார் நம்முடைய ரேடாரோட பெட்டரா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான வீடியோ தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேர்ல்ட் வெல் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல ஏன் ரஃபேல் போர் விமானத்தை ஆர்டர் பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா நம்ம கிட்ட இருக்க முக்கியமான விஷயம்னா 2 வெர்ஷன்ல நம்ம ரஃபேல் போர் விமானம் வச்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 36 ரஃபேல் போர் விமானம். அதன் மூலமா தான் இப்ப ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடத்தணும். அதை தாண்டி மீண்டும் ஒரு 26 ரஃபேல் போர் விமானம் மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கோம். அது கடற்படையை பாதுகாப்பதற்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கும்போது இதுல எல்லா முக்கியமான ஏர்போர்ட் ஆகட்டும் நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதுல ஆல்ரெடி அடங்கி இருக்கு. அதனால இந்தியா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் வாங்கினா எது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய லெவலில் டெவலப் பண்ண தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு நம்ம கிட்ட இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைனா இந்தியாவினுடைய படைபலம். அதாவது ஒரு நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா எதிரிகிட்ட இருந்து சைனா, பாகிஸ்தான் இந்த மாதிரி அண்டை நாடுகளை நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட படைபலம் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். அது சரியா சொல்லணும்னா 31 ஸ்ட்ரென்த் நம்ம கிட்ட இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல அவைலபிள் இருக்கு. அதுலயும் 2 முக்கியமான MiG-21, MiG-29 இந்த மாதிரி நிறைய போர் விமானங்கள் லைஃப் முடிய போகுது. அப்படின்னா 29 ஆகும். ஆனா நமக்கு கரெக்டா சொல்லணும்னா 41 இருந்தா தான் எதிரியா அடிச்சு நொறுக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா சைனாவும் நம்மள அட்டாக் பண்ண வர்றாங்க, பாகிஸ்தானும் நம்மள அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா சமாளிக்க முடியும். அதாவது ஒரு ஸ்குவாட்ரன்ல கிட்டத்தட்ட 20 போர் விமானங்கள் இருக்கும். அதுல 2 ட்ரைனிங் போர் விமானம், 18 முக்கியமான போர் விமானங்கள் இருக்கும். ஆக்சுவலா இவ்வளவு இருந்தா மட்டும்தான் நம்ம எதிரியா அடிச்சு நொறுக்க முடியும். இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல அவ்வளவு இல்லாத காரணத்தினால இந்தியா உடனடியா ரஃபேல் போர் விமானத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமா இருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம்னா நமக்கு அருகில் இருக்க சைனா, பாகிஸ்தான் எந்த மாதிரி போர் விமானங்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா J-20, J-35 இது ரெண்டுமே சைனா வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் சைனாட்டு J-20யும் J-35யும் ரெண்டுல ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி இருக்கு. அதை தாண்டி நாங்க அமெரிக்கா கிட்ட கூட வாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் பாகிஸ்தான் பேசிட்டு இருந்தாங்க. இதனால இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தான ஒரு போர் விமானம் நமக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரஃபேல் போர் விமானம் நமக்கு 1 வாங்கினா பத்தாது, 10 வாங்கினா பத்தாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 114 போர் விமானத்தை இந்தியா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சரியா சொல்லணும்னா இது 2 லட்சம் கோடிக்கு ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு போர் விமானங்கள் நம்ம ரஃபேல் இருந்து, அதாவது சுருக்கமா சொல்லணும்னா பிரான்ஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வர போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்தியா பண்ண போறாங்க. இதுல 60% எல்லா ப்ராடக்ட்டையும் இந்தியா தான் தயாரிக்க போறாங்க. பேலன்ஸ் இருக்க 40% தான் பிரான்ஸினுடைய முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸா அங்க தயாரிச்சு கொண்டு வர போறாங்க. அப்படி இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிலிட்டி வச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆல்ரெடி ஹைதராபாத்ல ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. யாரு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா டாடா அட்வான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனம். அதாவது ரஃபேல் போர் விமானத்தினுடைய முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸை அங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் சரியா சொல்லணும்னா முன்னாடி பாடி, பேக் பாடி, ரியர் பாடி, மிட் பாடி இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் ஆல்ரெடி தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்தியாவில் தயாரிச்சு இங்கிருந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க பிரான்ஸ்க்கு. அதை தாண்டி வருங்காலத்துல இந்த ரஃபேல் போர் விமானத்தை இங்க இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. இது மட்டும்தான் விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டா M88 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜின் தான் இந்த ரஃபேல் போர் விமானத்துல பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானத்துல இந்த M88 இன்ஜினுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் பிரான்ஸ் தூக்கிட்டு போயிடலாம் கரெக்டா இருக்குமா? நிச்சயமா கரெக்டா இருக்காது. அதனால என்ன பண்றாங்க, இந்த MRO ஃபெசிலிட்டியை இந்தியாவிலேயே கொண்டு வரணும், அதுவும் பர்டிகுலரா ஹைதராபாத்லயே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியும் இந்தியா எடுத்திருக்காங்க. அதனால இதற்காக ரொம்ப இந்தியாவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை.
அதை தாண்டி இந்தியா வந்து இன்னொரு முக்கியமான நிபந்தனையும் வைக்கிறாங்க. அதாவது 114 ரஃபேல் போர் விமானம் உங்ககிட்ட வாங்க போறோம், அதுல 60% இந்தியாவில் தயாரிக்கணும். அதை தாண்டி சோர்ஸ் கோட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியை இந்தியாவுக்கு நீங்க வந்து அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சாஃப்ட்வேர்னுடைய டேட்டா. ஆக்சுவலா அவனுடைய பர்மிஷன் இல்லாம நம்ம அந்த பகுதியை ஆப்ரேட் பண்ண முடியாது. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, அதாவது இன்ஜினுடைய முக்கியமான பகுதியாகட்டும், சென்சார் ஆகட்டும், வெப்பன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய முக்கியமான பகுதியில் அந்த அக்சஸ் இருந்தா தான் நம்ம மாடிஃபையே பண்ண முடியும், சேஞ்சும் பண்ண முடியும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, நம்ம ரஷ்யாவினுடைய Su-30 MK போர்விமானம் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம நினைச்ச மாதிரி மாடிஃபை பண்ணிட்டோம். அங்க வந்து அவங்க சாஃப்ட்வேர் அக்சஸ் கொடுத்த காரணத்தினால நம்ம வந்து ஈஸியா வந்து ஒவ்வொன்றா மாத்திக்கிட்டோம். சப்போஸ் அவங்க அக்சஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து காசு கேட்பாங்க. எதுக்காகனா, நீங்க சாஃப்ட்வேர் வந்து நீங்க அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு காசு கொடுங்க, அப்பதான் நாங்க பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டை வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக கூட அவங்க அப்படி பண்றாங்க. அதை தாண்டி வெப்பன் எல்லாமே இந்தியாவினுடைய சொந்த வெப்பனை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க. நமக்கு பிரச்சனையை இதுவரைக்கும் வந்து ஒரு போர் விமானத்தை உருவாக்கும் பொழுது அது வந்து இன்ஜின் மட்டும்தான். அதை தாண்டி மற்ற எல்லாமே இந்தியா வந்து ஓனா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா டெக்னாலஜியும் இந்தியா கத்துக்கிட்டும் இருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதுவும் பர்டிகுலரா ஆஸ்ட்ரா MK1, ஆஸ்ட்ரா MK2, ஆஸ்ட்ரா MK3 இந்த மாதிரி ஏர் டு ஏர் மிசைலை இதுல இன்டகிரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க. அதை தாண்டி முக்கியமான ருத்ரம் அப்படிங்கிற ஒரு மிசைலையும் இதுல வந்து பிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் வைக்கிறாங்க. இது ரெண்டுமே பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நாங்க நினைச்ச மாதிரி இந்த போர் விமானம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா வந்து தெளிவா காட்டுறாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவினுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஏர் டு ஏர் மிசைலை உருவாக்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா ஆஸ்ட்ரா மிசைல் உருவாக்கிட்டு இருக்கோம். அதை வந்து இன்டகிரேட் பண்ணா ஈஸியா வந்து அட்டாக் பண்ண முடியும். இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா இந்த ஒரு மிசைல் போனா ஈஸியா வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் இந்தியாவுக்கு கிடைக்கும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. எல்லாத்து மனசுலயும் இருக்க ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்த ரஃபேல் போர் விமானம் எப்ப வந்து இந்தியாவுக்கு அந்த 114 வந்து தயார் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான். இது வந்து உடனடியா நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது. அதுக்கு முன்னாடி இப்ப வந்து இந்தியன் ஏர்போர்ஸ் வந்து இந்த 2 லட்சம் கோடியில 114 வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்தா அதன் பிறகு ப்ரொடக்ஷன் லைன் வந்து சரியான முறையில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணோம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸை தயாரிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவில் ஒரு ஃபேக்டரியில, அதே மாதிரி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி ஆனா தான் நம்ம அடுத்த ஒரு முக்கியமான கம்பெனிக்கு அனுப்பிச்சு அதை வந்து இதோட அசம்பிள் பண்ண முடியும். அதை தாண்டி முக்கியமான ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட்ஸ் வந்து அவங்க பிரான்ஸ்ல தயார் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இத மூணை வந்து கரெக்டான ஒரு செயின் வந்து லூப் பாட்ட போனா மட்டும்தான் இது வந்து உடனடியா ரெடி ஆகும். அதாவது ஒரு 2030 அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப வந்து ரெடி ஆகும். இது ஏதோ இடத்துல ஒரு டிலே ஆச்சு அப்படின்னா காலம் தாழ்த்தி போய்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இதுல வந்து பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும், ரஃபேல் போர் விமானம் எந்த வகை வேரியண்டை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 36 போர் விமானமாகட்டும், 26 போர் விமானமாகட்டும், எல்லாமே எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணோம்னா F3R அப்படிங்கிற ஒரு முக்கியமான வெர்ஷன். பட் இப்ப நம்ம வாங்க போறது ரஃபேல் 4.1 இல்ல 4.2 அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்தியா வந்து வாங்குறதுக்கான மிகப்பெரிய முயற்சி இருக்கு. அதை தாண்டி இன்னொரு அட்வான்ஸ் டெக்னாலஜியும் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரஃபேல் FB அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேரியன்ட். ஆக்சுவலா ரஃபேல் FB வேரியன்ட் வந்து இப்ப டெவலப்மெண்ட்ல இருக்கு. 2030 தான் வந்து அவங்க வந்து அவுட்புட்டே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் தெளிவா சொல்றாங்க. அதனால நம்ம ரஃபேல் FB அந்த பக்கம் போறது கிடையாது. ரஃபேல் F4.1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேரியன்ட்டுக்கு போறதா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரஃபேல் 4.1 அப்படிங்கிறது 4.75 ஜெனரேஷன். ஆக்சுவலா 4க்கும் 5க்கும் நடுவால் இருக்கிறது தான் இதனுடைய ஒரு முக்கியமான வேலை. ஆக்சுவலா இந்தியா வந்து நமக்கு F4.1 போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா இருக்காங்க. அதே மாதிரியே ரஃபேல் F3R அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேரியன்ட்ல எந்த மாதிரி மிசைல் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, மீட்டர், ஸ்கேல்ப், ஹேமர், இந்த மாதிரி ஒரு முக்கியமான மிசைல் எல்லாமே அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் F41லையும் இதைத்தான் கொண்டு வர போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுல அட்வான்ஸான MICA ஆகட்டும், NG ஆகட்டும், இந்த மாதிரி மிசைல் எல்லாமே கொண்டு வர போறோம். அதை தாண்டி இதுல இருக்க சென்சார் எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா மாத்த போறோம். அதை தாண்டி இதுல இருக்க எலக்ட்ரானிக் வார்ஃபேரை ரொம்ப பெட்டரா மாத்தி இருக்கோம். இன்ஜினை வந்து அப்கிரேட் பண்ண போறோம். இந்த மாதிரி நிறைய வேலைகளை அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது நிறைய மாத்தி இருக்கோம் அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதை தாண்டி
இந்த ரஃபேல் F4 வேரியன்ட் ஆகட்டும், ரஃபேல் F5 ஆகட்டும், ரஃபேல் F3 ஆகட்டும், இதுல இருக்க ஒரே முக்கியமான பிரச்சனை அப்படின்னா ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. இது வந்து ஹாட் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி இதுல வந்து F22, F35 இது எல்லாமே ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு காரணம் இதுல இருக்க ஷேப் தான் வந்து இந்த ஒரு ரொம்ப குறைவா வரதுக்கு முக்கியமான காரணம். ஆக்சுவலா அதை தாண்டி இது எல்லா பெர்ஃபார்மன்ஸும் உலகத்தரம் வாய்ந்த ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா AMCA அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானத்தை இந்தியா வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். இது வந்து 5th ஜெனரேஷன். இது வந்து எதிரியினுடைய எந்த ரேடாலையும் சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகும். அதாவது ஃபுல் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த AMCA இருக்கு. ஆக்சுவலா இந்தியா வந்து AMCA டிலே ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நம்ம உடனடியா இந்த ரஃபேல் 114 போர் விமானத்தை வாங்குறோம் அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதை தாண்டி இதனுடைய இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் மற்ற போர் விமானத்தை விட, அதாவது உலகத்தரம் வாய்ந்த F22, F35 இந்த மாதிரி போர் விமானத்துக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ஆக்சுவலா M88 அப்படிங்கிற ஒரு இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் த்ரஸ்ட் பார்த்தா 75 இருந்து 80 கிலோமீட்டர் அளவுக்கு பவர் ஜெனரேட் ஆகுது. இதுல வந்து 2 இன்ஜின் பிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பவர் அதிகம் பண்ணிக்கிறோம். ஆனா F22 அப்படிங்கிற ஒரு போர் விமானத்துல F119 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜின் இருக்கு. ஆக்சுவலா இதுல 156 கிலோமீட்டர் அளவுக்கு பவர் வந்து அதிகமா ஜெனரேட் ஆகுது. அதை தாண்டி Su-35 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம், இதுல AL-41 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை பயன்படுத்துறாங்க. இது வந்து 145 கிலோமீட்டர் அளவுக்கு பவர் ஜெனரேட் ஆகுது. ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கங்க, எப்பவுமே வந்து ஒரு த்ரஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம அடிஷனலா நிறைய வந்து பேலோட தூக்கிட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு உதவியா இருக்கும். அதே தவிர 3D த்ரஸ்ட் வெக்டரிங் இந்த மாதிரி அடிஷனலான ஃபியூச்சர் வந்து நல்ல சிறப்பா செயல்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா டார்க் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி இந்த மாதிரி பல விஷயத்துக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதனால தான் த்ரஸ்ட் அதிகமா இருக்கிற நமக்கு ஒரு போர் விமானம் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெள்ள தெளிவா இந்தியா இருக்காங்க. அதை தாண்டி எல்லாத்து மனசுல இருக்க இன்னொரு முக்கியமான சந்தேகம் ரஃபேல் போர் விமானம் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். சரியா சொல்லணும்னா 200 இருந்து 225 மில்லியன் டாலர் ஆகுது இதுக்கு செலவாகும். சரியா சொல்லணும்னா இந்திய ரூபாயில 800 இருந்து 900 கோடி செலவு பண்ணாதான் ஒரு ரஃபேல் போர் விமானத்தை வாங்க முடியும். இதே வந்து நம்மனால AMCA அந்த மாதிரி இந்தியாவிலேயே நம்ம தயாரிச்சோம் அப்படின்னா 100 இருந்து 120 மில்லியன் டாலர்லயே நம்மளால முடிக்க முடியும். அந்த அளவுக்கு ரஃபேல் போர் விமானம் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். என்னதான் இது வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். ரஃபேல் போர் விமானத்துல எந்த மாதிரி ரேடார் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தெரிஞ்சாகும். ஃபர்ஸ்ட் வந்து F3R அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானத்துல RBE-2 AA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய AESA ரேடார் தான் இதுல பயன்படுத்துறோம். இதனுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வந்து சரௌண்டிங் வந்து ஃபுல்லா கவர் பண்ணும். ஒரே நேரத்துல 40 டார்கெட்டை துல்லியமா வந்து இலக்கை வந்து கண்காணிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதை தாண்டி F4 அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான போர் விமானத்தினுடைய ரேடாரை வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா என்னுடைய ரேஞ்ச் வந்து அதை விட பல மடங்கு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து ஒர்க் பண்ணுது. அதை தாண்டி நிறைய ஜாம் வந்து எதிரிகள் வச்சிருந்தாலும் அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படுது. இந்த அளவுக்கு அதை தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டரா இருக்கு. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே வந்து இந்தியா ஓவர்கம் பண்ணி இந்தியா உட்டம் AESA அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரேடாரை நம்ம தயாரிச்சு வச்சிருக்கோம். அதை வந்து நிறைய போர் விமானத்துல கொண்டு வர போறோம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, AMCA, TED-BF, Su-30 MKI இந்த மாதிரி எல்லா போர் விமானத்திலையும் பிக்ஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இது வந்து ரஷ்யாவினுடைய, பிரான்சினுடைய இந்த மாதிரி பல்வேறு நாடுகளினுடைய ரேடாரை விட நமது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த உட்டம் AESA ரேடார் வந்து கேலியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. அதாவது நிறைய நாடுகள் வந்து இன்னுமே கேலியம் ஆர்சனைட் அப்படிங்கிற ஓல்டு டெக்னாலஜி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் இந்தியா வந்து இத மாதிரி பல மடங்கு அட்வான்ஸா வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த கேலியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி மூலமா 200 இருந்து
220 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ண முடியும். அதை தாண்டி இது வந்து கேலியம் நைட்ரேட்ல கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் அளவுக்கு கவர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்டரா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரே நேரத்துல 60 டார்கெட்டை இதன் மூலமா ஒரே நேரத்துல கண்காணிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. ஆக்சுவலா இந்தியா வந்து இதை மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, நீங்க ரஃபேல் போர் விமானத்தை நாங்க வாங்கிக்கிறோம், ரேடார், வெப்பன்ஸ் இது எல்லாமே எங்களுடைய ஓனே வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டினை தான் ரஃபேலிடம் கேட்டிருக்காங்க. இதை வந்து டசல்ட் ஏவியேஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஓனா கொடுப்பாங்களா, இந்தியாவது நீங்க வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அக்சஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கறத நான் பொறுத்து இருந்து பார்த்தால்தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய்.